இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் துளிர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதோ என் கைகளில் இருக்கிற ரத்தம், இது ஏன் ரத்தமா? இல்லை, கோடிக்கணக்கான பேர் என் கையால தான் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட ரத்தம் தான் இந்த கை நிறைய இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரத்தத்தால தான் இந்த குடும்பமே துளிர்க்குது. இப்ப சொல்லுங்க, இது யாரோட நேரம்? ஒரு தகுதியான பேரரசர் நம்ம இடத்தை பிடிக்கிறதுக்கான நேரம். அந்த அரசர் யாருன்னா வேற யாரு? நான் மட்டும்தான். அர்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேருக்கு தெரியும், சில பேர் தான் பேசுவாங்க. ஆனா அந்த சிலருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பேசுறதுக்கான காரணத்தை நம்ம மட்டும்தான்டா கொடுக்கணும். ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. யார் இந்த ஆர்கான்? ஆர்கான் ஆர் ஆர்கன், ஸோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா ஆஸ் யூஷுவல் என்ன மன்னிச்சுக்கங்க. ஸோ ஸ்டார் வார்ஸ்ல, அதாவது ஓல்ட் ரிபப்ளிக் காலகட்டங்களில் ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் சென்சிட்டிவ் ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரை வச்சு இவரோட சகோதரான ஆர்கான் அண்ட் தெக்சன், இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு கட் சீன் மாதிரி ஆர் சினிமேட்டிக் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ மறக்காம அந்த சினிமேட்டிக்ஸை செக் பண்ணி பாருங்க. அந்த ஓல்ட் ரிபப்ளிக் அப்படிங்கிறது மேசிவ்லி மல்டிபிளேயர் ரோல் பிளேயிங் கேம் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கேம், நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்க விளையாடுற ஒரு கேம் தான். பட் நம்மளுமே அது ஃப்ரீயா அவைலபிளா இருந்து விளையாட முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கீபோர்ட்ல வந்துட்டு விளையாடுறதுக்கு வராது. அதனாலதான் ஒன்லி ஏதாவது ஜாய்ஸ்டிக் கன்சோல் ஏதாவது இருந்தா மட்டும் தான் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஒருத்தங்கனால எனக்கு கீபோர்ட் டெக்னிக் வந்துட்டு வராது. அதனாலதான் நம்ம விளையாடல. ஒருவேளை உங்களுக்கு கீபோர்ட்லேயே ஈஸியா விளையாட முடியும் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. கேம் வந்துட்டு ஃப்ரீயாவே ஸ்டீம்ல அவைலபிளா தான் இருக்கு. உண்மையிலுமே நல்லா இருக்கும். நிறைய பர்டிகுலர் ஸ்டோரி லைன் போற மாதிரி இருக்கும். நீங்க ஜெடாயை தேர்ந்தெடுத்து விளையாண்டா ஜெடாய்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன், சித்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன், அந்த மாதிரி தனிப்பட்ட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் ஒரே விஷயத்தை வந்து வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குற மாதிரி ஒரு கேம் பிளே தான் அமைஞ்சிருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க உண்மையாலுமே. ஸோ அதுல ஒரு பர்டிகுலர் கேரக்டரான அர்கானை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அர்கான் பிறப்புலயே வந்துட்டு இரட்டையர்களா பிறந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் யாரோட மகன்கள் அப்படின்னா இம்மோர்டல் எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த இம்மோர்டல் எம்பரர் எதை ஆண்டுட்டு இருந்தார் அப்படின்னா இட்டர்னல் எம்பையரை ஆண்டுட்டு இருந்தவர் தான் இம்மோர்டல் எம்பரர். அதுவும் எங்க அப்படின்னா ஜகூல் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல. அவருக்கு நிறைய பேர் இருக்குங்க. வெல்கோரியன், டெனிப்ரே, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு அவருக்கு. அவரோட மனைவி யாரு அப்படின்னா சென்யா டைரால் அப்படிங்கிறவங்க தான் அவரோட மனைவி. இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த வெல்கோரியனோட எலைட் கார்டாவும் இருந்திருக்காங்க. அதே சமயம் நைட்ஸ் ஆஃப் ஜகூல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் சுமந்தவங்க தான் சென்யா டைரால் அப்படிங்கிறவங்க. இவங்களோட குழந்தைகளா இருக்கிற பட்சத்துக்கு அர்கானும் தெக்சானும் வந்து சில சமயங்கள்ல அவங்களோட ஆடைகளை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்யற சர்வன்ஸ் எல்லாத்தையுமே குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. நார்மலா ட்வின்ஸ்னாலே வந்துட்டு குழந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க. என்னதான் ஒரு பக்கம் விளையாட்டா இருந்தாலுமே இந்த விளையாட்டா இருக்கிற இந்த ரெண்டு குழந்தைகளுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பாச வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காது என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு அன்பு திரும்ப அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு குழந்தையுமே பிறக்குது, வயலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. இப்படி ஒரு சகோதரி பிறந்தும் கூட அவங்களோட எந்த குழந்தைகிட்ட இருந்துமே அவங்களுக்கு அன்பு கிடைக்கவே இல்லை அப்படிங்கறதா உண்மை. இவங்களோட சிறு வயதுல வந்துட்டு எப்பவுமே இவங்களை சுத்தி அந்த இட்டர்னல் எம்பையரோட அந்த படம் இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு கீழே தான் வந்துட்டு ஒட்டுக்கா பயிற்சியும் செய்வாங்க. இன்னொரு பக்கம் அப்பப்போ சில மாசங்கள்ல என்லெஸ் ஸ்வாம்ப் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு சில மாசங்கள் இருந்துக்குவாங்க. என்னதான் இப்படி வந்துட்டு அவங்களோட நாட்கள் போய்கிட்டு இருந்தாலும் சிறு வயதுல இருந்தே அவங்க ஒரு போராளியா இருக்கிறதுக்காக தான் தயார் செய்யப்பட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்களோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பெருசா குழந்தைங்க மேல பாசமாவே இருக்க மாட்டாரு. இதனால அர்கானுக்குள்ள என்னைக்குமே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அப்பா ஏன் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, நம்ம மேல பாசத்தை காட்டவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுத்துறதுனால அவருக்கு கோபம் அதிகமாவே இருக்கு அப்பா
அப்பா மேல. காலங்கள் போக போக உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கோபம் அவனுக்குள்ள வளர்ந்துகிட்டே போகுது. சோ ஒரு பக்கம் இவனுக்கு கோபம் அதிகரிக்க அதை கம்ஃபர்ட் பண்றதுக்கு தான் இவனோட சகோதரனான தெக்சன் இருக்கான் இல்லையா, அதாவது இரட்டை சகோதரன், அவனுக்கு வந்துட்டு இவனை கம்ஃபர்ட் பண்றதா வேலையாவே இருக்கும். இந்த ஒரு சமயத்துல தான் இவனோட சகோதரி இருக்கல்ல, அவளுக்குள்ளார ஒரு சக்தி இருக்கு. அது வந்துட்டு ரொம்பவுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. கட்டுப்படுத்த முடியாதையும் தாண்டி அது வந்துட்டு சமநிலையிலே இல்லாத அளவுக்கு ஆபத்தான ஒரு சக்தி அவளுக்குள்ள இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால வல்கோரியன் என்ன பண்றாருன்னா, அதாவது இவங்களோட தந்தை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நதேமா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவளை லாக் பண்றது மட்டும் இல்லாம அவளோட சக்தி வந்துட்டு இப்போதைக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறாரு. ஆனா இந்த ஒரு சமயத்துல வந்துட்டு சென்னியா நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, உங்களை விட்டுட்டு நான் குழந்தைங்களை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இதனால வந்துட்டு அவங்க எல்லாருமே அவங்க அம்மா பார்த்து சிரிப்பாங்க. இவர் ரொம்பவே பலவீனமானவ போலயே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா தான் வந்துட்டு அம்மா பார்த்து சிரிச்சாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. இப்படியே காலங்கள் போக போக குழந்தைகள் எல்லாருமே வளர்றாங்க. ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு வரும்போது நதேமால இருக்கிற தன்னோட தங்கை இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு அந்த ஒரு பிரிசன்ல இருந்து மீட்டு கொண்டு வந்துடுறான். இந்த ஒரு சமயத்துல அந்த கிரகத்துல கால் வைக்கும் போது அந்த இடத்துல ஃபோர்ஸே இல்லைங்கிறது வந்துட்டு அவர் உணர்றாரு. அதே சமயம் அவரோட மைண்ட் வந்துட்டு ஏதோ தப்பான திசையில கொண்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தையுமே உணர்றாரு. பட் இருந்தாலும் இதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வல்கோரியன் என்ன பண்றாருன்னா, வயலினுக்கு ஒரு முதல் லைட் சேபர் வந்துட்டு கொடுக்குறாரு. சோ ஒன்ஸ் வந்துட்டு அவ அந்த ஒரு லைட் சேபரை இக்னைட் பண்ணும்போது அர்கானும் தெக்சானும் வந்துட்டு அவங்க அப்பாவை பாதுகாக்கிறதுக்காக போய் நிக்கிறாங்க. ஆனா அவர் சொல்ற வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி தான் நின்று இருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு அந்த லைட் சேபரை எகைன் டீஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்க அப்பா முன்னாடி மண்டிட்டு உட்கார்றா. இப்படியே காலங்கள் போக போக 3636 BBOல அர்கானும் தெக்சான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஒரு அனுமதி கேட்கறாங்க. இந்த கேலக்சி மேல வந்துட்டு படையெடுத்து போறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுமதி தாங்க, எங்களோட சக்தி என்ன அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும், அதே சமயம் அதை உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வல்கோரியன் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிறாரு தான். பட் இருந்தாலும் தெக்சான் தான் இந்த எட்டர்னலோட படையை வந்துட்டு வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அர்கானான நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த ஜகுல்லியா இருக்கிற அவன் ஒருத்தம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அர்கான் வந்து எதிர்க்கிறது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட பேச்சை கேட்காமையே சகோதரன் கூட சேர்ந்து நிறைய உலகங்களை ஜெயிக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டது கேலக்டிக் எம்பையர் கூட மட்டும் இல்லைங்க, மறுசீரமைக்கப்பட்ட சித்தம்பேர் கூடவுமே அவங்க சண்டை போடுறாங்க. அதுவும் எங்க அப்படின்னா கோரிபன்ல. அந்த சித்தம்பேர் வந்துட்டு யார் வழி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா, டார்த் அட்ரோக்ஸா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வந்துட்டு வேலி ஆஃப் டார்க் லார்ட்ஸ் வந்துட்டு கமாண்ட்ல வச்சிருந்தது. அப்போதைக்கு அவங்க தான். சோ அவங்கள எதிர்த்து அவங்க சண்டை போடுறாங்க. இந்த ஒரு சண்டையில ஒரு மிகப்பெரிய வெடி விபத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அர்கானுக்கு அவரோட கை வந்துட்டு செதஞ்சு போயிருது. அதே சமயம் அவரோட இடது பக்கம் முகம் இருக்கு இல்லையா, மொத்தமா நெருப்பால செதஞ்சிருது. இப்படி வந்துட்டு அந்த ஒரு சம்பவம் நடந்து முடிய அங்கிருந்து அவரை தூக்கிட்டு போறது மட்டும் இல்லாம ஒரு வழியா எல்லா முடிவுக்கு வரும்போது அவருக்குனே ஒரு சைபர்நெட்டிக் ஆர்ம் வந்துட்டு அவர் ஃபிட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இடது பக்கம் முகம் வந்துட்டு எரிஞ்சு போனதுனால ஒரு டியூரஸ்டீல் மாஸ்க் வந்துட்டு அதை போட்டு அவர் மறைச்சுக்கிறாருங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் அந்த சண்டை இன்னும் முடிவுக்கு வராத பட்சத்துக்கு இருக்க அர்கான் வந்து திரும்ப வர்றது மட்டும் இல்லாம டார்த் அட்ரோக்ஸா வந்துட்டு கொலை பண்ணிடுறாரு. அது அவரோட புது சைபர்நெட்டிக் ஆர்ம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அவளோட ரிஸ்ட் இருக்குல்ல அதை வந்துட்டு திருப்பி ட்விஸ்ட் பண்ணி தான் கொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஜக்கூலுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரது மட்டும் இல்லாம ஜடாய் சித் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதனால ஜடாயோட லைட் சேபர் வந்துட்டு கொடுக்கும்போது ஒரு டிராபிஸ் மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா முன்னாடி காட்டுறாங்க. ஆனா அவங்க அப்பா வந்துட்டு எதுவுமே சொல்லாம மூஞ்சி திருப்பிக்கிறாரு. ஆனா இதனால வந்துட்டு அர்கானுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, செம்ம கடுப்பாகுது. கொய்யால இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீ வந்துட்டு மூஞ்சி திருப்பிடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே அடிக்கலான்னு சொல்லிட்டு போக, ஆனா தெக்சான் என்ன பண்றாரு அப்படின்னா அதை தடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது மட்டும் இல்லாம அர்கானுக்கு தெக்சானுக்கு அந்த இடத்துல சண்டை வருது. ஆனா முழுசா டார்க் சைடுக்குள்ள போன அர்கானுக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கோவத்திலையும் வெறுப்புலையும் இதெல்லாம் அவன் கண்ணை மறைக்க அவன் சகோதரனையே அவன் அந்த இடத்துல குத்தி கிழிச்சு கொலை பண்ணிடுறான். ஒன்ஸ் அவனை கொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு அவன் கண்கள்ல இருந்து அந்த டார்க் சைடு போறது வந்துட்டு நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஆனா அவன் சகோதரன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷமா அவங்க அப்பாட்டு இருந்து கிடைக்காத ஒரு அஃபெக்ஷன் கிடைச்ச மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு நீ என் கூட வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போவாரு. சோ லவ்டு ஒன்ஸுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம், அவங்க மேல யாரா கை வைக்கும் போது வர கோபம், அவங்களுக்கு எதாவது ஆயிருச்சு அப்படின்னா அவங்களால வரக்கூடிய வெறுப்பு அவங்களை டார்க் சைடு கொண்டு போயிட்டு ஒரு சித்தா மாத்துது அப்படிங்கறது நம்ம இத்தனை வருஷம் பார்த்திருப்போம். இதை பண்ணா மட்டும்தான் உன்னை வந்துட்டு என் மகனா ஏத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தந்தை எந்த அளவுக்கு வைராக்கியமா காத்துட்டு இருந்திருப்பாரு, முழுமையான டார்க் சைடுக்குள்ள அவன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல பையனை வந்துட்டு தன் கூடயே சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சில காலங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இம்பீரியலும் ரிபப்ளிக்கும் சேர்ந்து ஒரு நாள் அவங்களோட ராஜ்யத்தை எதிர்கொள்றதுக்காக வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அர்கானுக்கு தெரிய வரது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த வல்கோரியன் கிட்ட சொல்லலான்னு போறதுக்கு முன்னாடி வல்கோரியனுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த இட்டர்னல் ஃபிளீட்டை வந்துட்டு அவங்களை எதிர்த்து சண்டை போறதுக்காக அனுப்பிச்சு விடுறாரு. இந்த சண்டையோட முடிவுல என்ன ஆகுது அப்படின்னா, அர்கான் வந்துட்டு அந்த இடத்துல 2 பேரை புடிச்சிட்டு வராரு. ஒன்னு டார்த் மார், இன்னொன்னு வந்து தி அவுட்லாண்டர். நேரடியா வந்துட்டு போய் அவங்கள பிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இட்டர்னல் பிளாக்ஷிப்புக்கு அவங்க அப்பா அம்மா நிறுத்தலாம்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இட்டர்னல் த்ரோன் ரூம் குள்ள போறதுக்கு முன்னாடி நைட்ஸ் ஆஃப் சயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது நைட்ஸ் ஆஃப் ஜகுல் அப்படின்னே சொல்லிக்கலாம். அங்க இருக்க நைட்ஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, ஹெஸ்கல் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்துட்டு இவங்க முன்னாடியே வந்துட்டு தாக்க வராங்கன்னு நான் சொன்னேன்,
ஆனா நான் சொன்னது மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம இப்ப நீ கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை போய் புடிச்சிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி கேலி செஞ்சு சிரிப்பாரு. பட் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி அவரு வல்கோரியன் முன்னாடி புடிச்சிட்டு வந்து நிறுத்துறது மட்டும் இல்லாம அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேருமே சித் எம்பையரை சேர்ந்தவங்களும் அதே சமயம் டார்த்மா இருந்துட்டு ஒரு சித் எம்பரர், அதாவது முன்னாள் சித் எம்பரர் அப்படிங்கிறதுமே தெரிய வருது. இருந்தாலும் உங்களை உயிரோட விடுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், என் முன்னாடி மண்டி இடுங்க அப்படிங்கிற மாதிரி வல்கோரியன் சொல்ல முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி டார்த்மார் சொல்றாரு. அதனால அவர் நிராகரிச்சதுனால அவரை வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அர்கான், வல்கோரியன் அப்புறம் அவுட்லாண்டர் இவங்க 3 பேர்த்த தவிர வேற யாரும் இந்த ரூம்ல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில அனுப்பிச்சிட்டு வல்கோரியன் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்றாரு. என்ன அப்படின்னா அவுட்லாண்டர் கூட இந்த எம்பையரை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி பண்றாரு அப்படின்னா அவரோட உடம்ப வந்துட்டு அழிச்சுக்கிட்டு அவரோட ஆன்மாவை வந்துட்டு அவுட்லாண்டரோட உடலோட இணைச்சிடுறாரு. ஏன்னா அந்த அவுட்லாண்டருக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவர் உடல்னால அவரோட ஹியூமனாய்டு ஸ்பீஷிஸ் தான் அவருமே, அவர்கிட்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறனால இது பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த ஒரு சமயத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யாரு நம்ம அர்கான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லாண்டர் வந்துட்டு எங்க அப்பாவை கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மாட்டி விடுறது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு அந்த அரியணைக்கு அரசராகிறாரு. இந்த ஒரு பதவியை பயன்படுத்தி கோர்வல்ஸ் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்துட்டு துவங்கி வைக்கிறாருங்க. இருந்தாலுமே வல்கோரியனோட உடல் அழிஞ்சாலும் அவரோட ஆன்மா அழியல அப்படிங்கிறது அவுட்லாண்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மா மூலியமா நம்ம அர்கானுக்கு தெரியும் தான். அதனால அந்த அவுட்லாண்டரோட பாடி என்ன பண்றாரு அப்படின்னா கார்பனேட்ல ஃப்ரோஸ் பண்ணி வச்சிடறாரு நம்ம அர்கான். இதுக்கப்புறம் அர்கானோட போர் எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்க அவர் எதிர்த்து வந்த கேலக்டிக் ரிபப்ளிக் ஆகட்டும் எம்பையர் ஆகட்டும் எல்லாத்தையுமே செதைச்சுக்கிட்டு வராரு. அதுவும் ஒரு வருஷங்கள்லயே. ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா நம்ம ஜக்குல்ல இருக்கிற அளவு ஆயுத பலம் மத்தவங்க யார்கிட்டயுமே இல்ல. இதனாலேயே வந்துட்டு ஜக்குல்ல இருக்கிற அது ஆண்டுட்டு இருக்கிற அர்கானுக்கு தான் வெற்றி அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் என்னதான் வெற்றி அதிகமா இருந்தாலும் அவங்க கூட சண்டை போடுறதுக்கான கேப்பபிலிட்டி அந்த உலகத்துல, அதாவது அந்த கேலக்சிலேயே யாருக்குமே இல்லாம போகிறது. சோ அர்கானோட ராஜ்யம் தான் அங்க கையோங்கி இருக்க. இன்னொரு பக்கம் ரிபப்ளிக்கும் சித்து வந்துட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல நம்ம 2 பேர் சேர்ந்தா மட்டும்தான் அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க சேர்ந்து சண்டை போடுறாங்க. எதிர நின்று இருந்தவங்க ஒன்னா நின்று சண்டை போடுற தருணமா இருக்கு இல்லையா. சோ ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அர்கான் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த சயான்ஸ் சொல்லுவாங்க, சயன்ஸ் ஆஃப் ஜக்குல், நைட்ஸ் ஆஃப் ஜக்குல் எப்படின்னா சொல்லிக்கலாம், அவங்கள வந்துட்டு இனப்படுகொலை பண்ணிடுறாரு ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா அவர் வந்துட்டு சில ப்ராபசியை நம்புறாருங்க. அதனால வந்துட்டு இவங்களால நம்மளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு கீழே நியாயமா வேலை செஞ்சவங்க எல்லாத்தையுமே அழிச்சிடறாரு. கிட்டத்தட்ட எப்படி குளோன்ஸை வந்துட்டு நம்ம பால்படைன் அழிக்கிறதுக்கு முற்பட்டாரோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு புது கல்ட்டான ஹெரால்ட்ஸ் ஆஃப் ஜில்ராக் அப்படிங்கிற ஒரு கல்ட்டை வந்துட்டு ஜக்குல வந்துட்டு ஆள்றதுக்கு அவர் அனுமதிக்கிறாரு. ஆனா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் அதை ஆள வைக்கிறாரு. அவனோட சக்திகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்போட தான். அதே சமயம் இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க பழைய வழிமுறைகளையும் அதே சமயம் என்ன யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை அடிக்கப்பட்டு அவங்க உலகம் கடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் அந்த ஒரு ராஜ்யத்தையே ஆண்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 3631 பிபிஓல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சித்தோட இன்டெலிஜென்ஸான ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க, லானா பெனிகோ. அவங்களும் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு உலகம் கடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, நாடு கடத்துற மாதிரி. அதுல வந்துட்டு ஜக்குலன் ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு நேவல் ஆபீசர். அவரோட பேர் வந்துட்டு கோத் ஒட்டேனா. இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கார்பனேட்ல இருந்த அந்த ஒரு அவுட்லாண்டர் இருக்காருல்ல, நம்ம வெல்கோரியனோட ஆன்மாவை சுமந்துட்டு இருந்த அவுட்லாண்டர், அவரை வந்துட்டு விடுவிச்சிடுறாங்க. விடுவிக்கிறது மட்டும் இல்லாம அவரை எடுத்துட்டு தப்பிச்சிடுறாங்க. யாருகிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னா வயலினோ அதுக்கப்புறம் இன்னுமே ஸ்டில் லாயலா இருக்கிற அந்த ஜக்குலன் நைட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு சமயத்துல அர்கானுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, என்னதான் அவங்க வந்துட்டு தப்பிச்சிருந்தாலும் இந்த என்லெஸ் ஸ்வாம்ப் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா அவங்க ஒளிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்துட்டு ஒளிஞ்சிருக்கும் போது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கிற பட்சத்துக்கு. அதனால ஸ்கை ட்ரூப்பர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புங்க, அவங்கள தேடட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. சோ அந்த ஒரு சமயத்துல தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து கிரேவ் ஸ்டோன் அப்படிங்கிற லொகேட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு லெஜெண்டரியான ஒரு ஸ்டார் ஷிப் இருக்குங்க. அது வந்துட்டு முன்னாடி ஒரு எட்டர்னல் ஃபிளீட்டோட மிகப்பெரிய ஒரு ஷிப்பா இருந்துச்சு. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து ஆகாயத்துக்கு வர அர்கான் வந்துட்டு உடனே அந்த எட்டர்னல் ஃபிளீட்டோட அந்த ஸ்டார் ஷிப்பை மொத்தமா செதச்சிருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளை இடுறாரு. ஆனா அந்த ஒரு ஷிப் ஹைப்பர் ஸ்பேஸுக்கு ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி எட்டர்னல் ஃபிளீட்டோட 2 டசன் எட்டர்னல் ஃபிளீட் வார்ஷிப்ஸை வந்துட்டு மொத்தமா அழிச்சிட்டு அந்த கார்பனேட்டோட அவங்க அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வயலின் என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரா நம்ம அர்கான் கிட்ட வந்து இந்த மாதிரி அவுட்லாண்டர் வந்துட்டு யாரோட தலைமையில இருந்தாங்க அப்படின்னா நம்ம அம்மாவோட தலைமையில தான். நம்ம அம்மா வந்துட்டு நமக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. அதுவும் எப்ப இருந்து அப்படின்னா நம்ம சயான்ஸ் வந்துட்டு எப்ப இனப்படுகொலை பண்ணமோ அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி சகோதரி வந்துட்டு தன்னோட அண்ணன் கிட்ட சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துல அர்கானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னா அப்ப கண்டிப்பா நம்ம அம்மாக்கு அவுட்லாண்டரோட உடம்புல நம்ம அப்பா தான் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அப்பா சாகலைங்கிற விஷயமும் அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதன் மூலமா அம்மா வந்துட்டு என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாவோட ராஜ்யத்தை திரும்பவும் கொண்டு வரக்காக ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்கானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும். ஆனா இது நடக்க கூடாது. நம்ம அம்மா ஒன்னு
ஒண்ணு அப்பாவை திரும்ப கொடுக்கணும், இல்ல அப்படின்னா அதுக்கான விளைவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அவங்க அம்மா திரும்ப வரது மட்டும் இல்லாம ஓல்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குல் வந்துட்டு ஒரு இடம் இருக்கு, அததான் வந்துட்டு ஹெரால்ட்ஸ் ஆஃப் ஜில்ட்ராக வந்துட்டு ஆட்சி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க, யார, இவங்களோட அம்மா சென்யாவை. சோ அதுக்கப்புறம் ஆட்கள் வந்து அனுப்பிச்சு விடுறாரு, அவங்க எல்லாருமே எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சமயத்துல வந்துட்டு அந்த ஹெஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர் இருந்திருப்பான். நான் சொன்னதை வந்துட்டு நம்மளன்னு சொல்லிட்டு இலக்காரமா சிரிச்சான்னு சொல்லியிருப்போம் எப்போ அந்த ஃபர்ஸ்ட் வார் முடிச்சு இந்த டார்த் மரலாத்தையும் இழுத்துட்டு வரும்போது. அந்த ஹெஸ்கல் அப்படிங்கிற வந்துட்டு அர்கானுக்கு கூப்பிடுறது மட்டும் இல்லாம ஒரு அசைலம் ஷேடோ போர்ட்ல நான் அவுட்லாண்டரை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராஃபஸி பார்த்த நம்ம அர்கான் வந்துட்டு அதுதான் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நேரடியா அந்த இடத்துக்கு மொத்தமா அவரோட படையவே அனுப்பிச்சுடுறாரு. அந்த அவுட்லாண்டர் என்னைக்குமே தப்பிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு படையை அனுப்பிச்சுடுறாரு. இந்த ஒரு சமயத்துல அர்கானும் கூட சேர்ந்து அந்த அசைலமுக்கு வராரு. ஏன்னா அவர் வந்துட்டு படைகள் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு நம்மளால முடிஞ்சது பண்ணணும் அப்படிங்கறக்காக அவர் முன்னாடியே போறது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு சில சயான்ஸ் வந்துட்டு கொலை பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கொண்டு அந்த ஹெஸ்கல் அப்படிங்கிறவனையும் வந்து கொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அவுட்லாண்டர் வரது மட்டும் இல்லாம இங்க பாரு உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், திரும்ப அப்படியே அந்த கார்பனேட்டுக்குள்ளேயே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த வல்கரியனோட அந்த எக்ஸசைஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அவரோட மைண்ட் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த கிரே ஸ்டோன், அதுதான் அந்த மிகப்பெரிய அந்த ஸ்டார்ஷிப் இருக்குல்ல, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே விட்டுரு, என்னோட கம்பெனிஸ் எல்லாத்தையுமே விட்டு அப்படின்னா நான் வந்துட்டு சரண்டர் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவுட்லாண்டர் சொன்னாலும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல இதனால வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துருது. கரெக்டா அவனோட சண்டை ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம எட்டர்னல் ஃபிளீட்டுமே ஹைப்பர் ஸ்பேஸ்ல இந்த ஒரு கிரேவ் ஸ்டோன் கிட்ட வந்துருது. அதுக்கப்புறம் அந்த ஷேடோ போர்ட்ல பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஷட்டில் வந்துட்டு சண்டையில ஊடால வந்து உழுந்துருதுங்க. இதனால வந்துட்டு இந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி அவுட்லாண்டர் தப்பிச்சிடுறாரு. சோ அவர் வந்துட்டு அந்த கிரேவ் ஸ்டோன் எடுத்து தப்பிச்சிட கூடாது அப்படிங்கிற என்ன வழி பண்ண முடியுமோ அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அர்கான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அவுட்லாண்டர் வந்துட்டு கிரேவ் ஸ்டோன்ல இருக்கிற அந்த டாக்கிங் மெக்கானிசத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அர்கான் வந்துட்டு அவர் கூட்டாளி எல்லாத்தையுமே அனுப்பிச்சுடுறாரு சண்டைக்கு. ஆனா அர்கானால அது முடியலைங்க. ஒரு மிகப்பெரிய தாக்குதல்ல அவர் வந்துட்டு தோக்கடிக்கப்படுறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் கிரேவ் ஸ்டோன் எடுத்துட்டு எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இந்த ஒரு அசைலம் சண்டைக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அர்கான் வைலன் கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வல்கோரியனோட சக்தி வந்துட்டு குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் அவங்க திரும்புவதற்கான காரணம் ஏதோ ஒன்று இருக்கும், நம்மளும் வந்துட்டு போட்டு தள்ளுறது அவங்களோட பிளானா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் தான் அம்மா கிட்ட ஒரு வாட்டி உளறிட்டேன், இந்த மாதிரி நிறைய உலகங்களோட சண்டை போடும்போது தெக்சான் சாகல, அர்கானுக்கும் தெக்சானுக்கும் சண்டை வந்துச்சு, அந்த ஒரு சண்டையில தான் வந்துட்டு அர்கான் கொன்னுட்டான் அப்படிங்கிற விஷயத்த நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அகிலத்துக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா தெக்சான் கொல்லப்பட்டது அந்த கோர்வல்ஸோட சண்டையில தான் அப்படிங்கிறது. சோ அம்மா வந்துட்டு தெக்சானை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நம்ம பையனை கொன்னுட்டா அப்படிங்கிற ஒரு கோவம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும், அதனாலதான் அப்பா கூட சேர்ந்து நம்மள கொல்றாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வைலின் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா அர்கான் அந்த இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா அவன் உயிரோடு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா என் கூட சேர்ந்து நீயும் நானும் அவனும் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா இந்த ஒரு கேலக்சியை ஆட்சி புரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ இந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிரேவ் ஸ்டோன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக ரொம்பவுமே ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அவனால முடியல. இதனால சில வாரங்கள் ஆகிருது. அதனால ரொம்ப கடுப்பாயிட்டு அர்கான் என்ன பண்றாரு அப்படின்னா வைலின் அவங்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, நம்மளோட 5 செக்டார்லயும் ஒவ்வொரு பிளானட்டை வந்து தாக்கிடலாம். சோ அந்த தாக்குதல்னால வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு உலகத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க வெளியில வருவாங்க அப்படிங்கிற முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. பட் ஆனா இப்படி பண்ணும்போது வந்துட்டு எதுக்கு இவங்க நம்ம தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற கேலக்சிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வரும்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா யாரு நம்ம அவுட்லாண்டர் நேரடியா ஜக்குலுக்கு திரும்ப வரது மட்டும் இல்லாம ஒரு அனார்கிஸ்ட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நிறைய டிராய்ட்ஸ் வந்துட்டு அதாவது ஜக்குல இருக்கிற டிராய்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீஆக்டிவேட் பண்ணி அழிச்சிடலாம், இதன் மூலமா அர்கான் வந்துட்டு தாக்குதல் பண்றதுக்கு அவனுக்கு பலம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க. பட் ஆனா இந்த ஒரு அட்டாக் வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு அவரு எல்லா பிளானட்டையும் வந்துட்டு அழிக்கிறாரு. ஏன்னா அந்த அழிச்ச பிளானட் எல்லாமே கிட்டத்தட்ட அவுட்லாண்டருக்கு சப்போர்ட் பண்ண பிளானட். சோ அவுட்லாண்டருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே டெரரிஸ்ட், ஜக்குல எடுத்து இருக்கிற டெரரிஸ்ட், அதனால அவங்க எல்லாத்துக்குமே அழிவுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு இவர் மேல இருக்கிற கோவத்துல மத்தவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவர்கிட்ட வந்துட்டு நைட்ஸ் ஆஃப் ஜக்குல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க சாகுற வரைக்கும் சண்டை போடணும்டா, உங்களால வந்துட்டு ஒருத்தனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாம நீங்க சண்டை போட்டுட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. இந்த சமயத்துல வைலின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க பாரு நம்ம வந்துட்டு தேடுறக்காக நிறைய பேர் அனுப்பிச்சுட்டுறோம், இதனால நம்மள சுத்தி இருக்கிற படை வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளால எதிர்த்து கூட சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்சர்ன் சொன்னாலும் அதை வந்துட்டு காதிலே வாங்கிக்கலாம் இருக்கான்னு. ஆனா இந்த ஒரு பாயிண்ட பயன்படுத்தி தான் நம்ம அவுட்லாண்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரு புதுசா சேர்த்துக்கிட்ட சில ஆட்களை வச்சு அந்த இட்டர்னல் ஃபிளீட் மேல வந்துட்டு தைரியமா நேரடியாவே தாக்குதல் பண்றாரு. ஆனா ரகசியமா இருந்து தாக்குறதுனால வந்துட்டு அர்கானுக்கு அவங்க எங்கிருந்து தாக்குறாங்க அப்படிங்கிறது மர்மமாவே இருக்கு, அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதனால அவர் கொஞ்சம் கோபம் வருது, ஏன் நம்ம அப்பா வந்துட்டு நேரடியா நம்மள தாக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அப்பா வந்துட்டு உன்னை தண்டிக்கிறாரோ என்னமோ, ஏன்னா அவரோட அந்த ஒரு அரியணை நீ வந்துட்டு திருடிட்டீல அதனால அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பா வந்துட்டு தெக்சானை கொண்டதுக்கு என்ன ஒன்னும் சொல்லல, அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஏன் இப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அர்கான்
அர்க்கானுக்கு குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு உயிர்கிட்டயுமே அவரு எமோஷனா இருந்ததே கிடையாது இல்ல, அவர் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் குழப்பமா இருக்க. இத பத்தி அவர் சொல்லும் போது நம்ம வயலினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இறந்து போன தெக்சான் வந்துட்டு ஞாபகம் வர மாதிரி இருக்கு இந்த ஒரு சமயத்துல. அப்ப அர்க்கான் வந்துட்டு கேக்குறாரு, நீ இன்னும் என் கூட தான் இருக்க போறியா இல்ல வந்து நீ எனக்கு எதிராக திரும்ப போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு. அதை வந்துட்டு நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்துறாங்க வயலின். இன்னொரு பக்கம் இந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு கூட்டம் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வேண்டின் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டக் ஆயிருவாங்க. அந்த சமயத்துல ஒரு ஸ்டெல்த் ஷிப் இருக்கும் ஓகேங்களா, யாரு நம்ம இட்டர்னல் எம்பையரோட ஸ்டெல்த் ஷிப் ஒன்று இருக்கும். சோ கில்டட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது அட்மாஸ்பியர்ல வந்துட்டு அப்படியே மறைஞ்சிருக்கும். அதை வந்துட்டு இந்த அலைன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள போயிட்டு அங்க இருக்கிறது எல்லாமே ஆட்டை போட்டுடலாம், நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனா இன்னொரு பக்கம் வயலின் வந்துட்டு அந்த ஷிப்பை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்க வர சமயத்துல அது இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் வயலின் வந்து எகைன் அந்த ஜக்குலுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்தோன்னா அர்க்கான் கேட்கறது என்ன அப்படின்னா, நிஜமாலுமே நீ அம்மாவை பழிவாங்குற உணர்வோட தான் இருக்கியா, உங்க அம்மாவுக்கு உன ரொம்பவே பிடிக்கும், அப்படி இருக்க நீ எப்படி உங்க அம்மாவை பழிவாங்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க நம்ம குழந்தைகள் இருக்கும்போது இருந்தே அம்மாவை நம்மளுக்கு பிடிக்காது, அது மட்டும் இல்லாம அம்மாவை விட சக்தி வாய்ந்தவளா இருந்தனாலேயே அம்மா கொண்டு என்ன பிடிக்காம தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, அது என்னமோ உண்மைதான், நம்மளையும் நம்ம அப்பாவையும் வந்துட்டு என்னைக்குமே அம்மா புரிஞ்சுக்கிட்டதே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அர்க்கானும் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட ஷிப்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, யாரும் அவுட்லாண்டரும் சென்யாவும். இது மூலமா வந்துட்டு மத்த உலகங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஆயுதங்களுமே அவங்க கிட்ட இருக்கு, இதனால ஒரு புரட்சியவே அவங்க வந்துட்டு உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம, இதனால நம்மளுக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோலோகிராபிக் ரிப்போர்ட் வந்துட்டு அர்க்கானும் வயலின் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, டர்வானிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இட்டர்னல் எம்பையரோட வெப்பன் ஃபேக்டரி இருக்கு அப்படின்னும், அதை வந்துட்டு மேண்டோரின் ஆர்மி வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால வந்துட்டு இப்ப வயலின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஏன் எட்டர்னல் ஃபிளீட் வந்துட்டு எகைன் அனுப்பக்கூடாது, அங்க இருக்கிற மேண்டோரியன்ஸ் வந்துட்டு அழிக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர, இல்ல வேணாம் அவங்க என்னதான் பண்றாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்க்கான் வந்துட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. சோ ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்க மேண்டோரியன்ஸ் தான் வந்துட்டு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. சோ அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க நம்மளோட நோக்கம் வந்துட்டு வெற்றி பெற போகுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் போயிருது. இந்த ஒரு பாயிண்ட் தான் அர்க்கானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, என்ன அப்படின்னா அவுட்லாண்டருமே வந்துட்டு டார்வனிஸ்ட்ல மேண்டோரியன்ஸ் கூட தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துருது. இந்த ஒரு சமயத்துல நம்ம வந்துட்டு வயலினோட பேச்சை கேட்காம போயிட்டுமே அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே கடுப்பாகிருதுங்க. நம்ம இங்கேயே உட்காந்து நேரத்தை வீணடிச்சிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் அவர் கடைசியில புரியுது. சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க வேணாம், அவுட்லாண்டர் நம்மளே போய் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த ஒரு சமயத்துல வந்துட்டு வயலின் என்ன பண்றாங்க அப்படின்னா, நைட்ஸ் ஆஃப் ஜக்குல வந்துட்டு போட்டு தள்ளிடலாம், ஏன்னா டார்வனிஸ் ஃபேக்டரியில ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்துட்டு அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்பதான் கரெக்டா வந்துட்டு அர்க்கானுக்குமே ஒரு டிஸ்ட்ரஸ் கால் வந்துட்டு வருது எட்டர்னல் ஃபிளீட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம அந்த கால் யார்ட்டு இருந்து வருது அப்படின்னா, ஜெமினாய் அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட இருந்தா ஒரு கேப்டன். அவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிடுவான், என்ன அப்படின்னா அவுட்லாண்டரும் சென்யா வந்துட்டு நம்ம ஷிப்பை வந்துட்டு அவங்க கண்ட்ரோல கொண்டு வரக்காக பாக்குறாங்க அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம, என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அர்க்கான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட இட்டர்னல் ஃபிளாக்ஷிப்பை எடுத்துக்கிட்டு எதிரிகள் வந்துட்டு அடிக்கிறதுக்காக கிளம்பிடுவாரு. இந்த ஒரு சமயத்துல அவர் அங்க போறக்குள்ளேயே அந்த கிரேவ் ஸ்டோன் எடுத்துட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. சோ அவர் அந்த இடத்துக்கு வரும்போது வயலின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, என்னன்னா அவுட் சைட் செக்டார்ல இருக்கிற நம்மளோட எந்த ஷிப்புமே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, எல்லாருமே வந்துட்டு அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாருமே இப்ப வெளியில இருக்காங்க, யாருமே அந்த ஒரு த்ரோன் ரூம்லயோ த்ரோன் கிட்டயோ இல்ல. இந்த ஒரு சமயத்துல இவங்களோட ஒரு ஏஐயான ஸ்கார்பியோ வந்துட்டு அந்த த்ரோனை மொத்தமும் கண்ட்ரோல் எடுக்கிறது மட்டும் இல்லாம, ஸ்கை ட்ரூப்பர்ஸ் மட்டும் இல்லாம சில ஃபிளீட் எல்லாத்தையுமே அதோட கண்ட்ரோல்ல வச்சுக்குது. இதனால வந்துட்டு நம்ம அர்க்கானுக்கு காண்டானாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளோட எதிரிகள் இங்க இருக்காங்க அப்படிங்கறது அந்த ஸ்கார்பியோ அப்படிங்கிற ஏஐ வந்துட்டு சொல்லிருது. இந்த மாதிரி ஓடிசன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செம்ம காண்டுக்கிற அர்க்கான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவுட்லாண்டர், அதுக்கப்புறம் தான் அந்த ஏஐ ஸ்கார்பியோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரது மட்டும் இல்லாம மொத்த படையும் எடுத்துக்கிட்டு நேரடியா அந்த ஓடிசன் அப்படிங்கிற ஒரு பிளானட்டுக்கு போறாங்க. சோ ஒரு பக்கம் அவுட்லாண்டர், சென்யா, டைரல், அப்புறம் லானா, பெனிகோ எல்லாருமே சேர்ந்து மொத்தமா சண்டை போறது மட்டும் இல்லாம அந்த இட்டர்னல் ஃபிளாக்ஷிப் குள்ள போயிட்டு அர்க்கான போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு செக்யூரிட்டி கேமரால அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்த வயலின் வந்துட்டு ஒரு பக்கம் அர்க்கான் கிட்ட அவுட்லாண்டர் பொசிஷன் சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்கள போக சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சென்யா வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறதுக்கான வழி என்னவோ அதை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வயலின் வந்துட்டு சென்யாவை நேரடியா தனியா சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு பக்கம் அவுட்லாண்டரும் அர்க்கானும் சண்டை போட்டு இருக்க, ஸ்கார்பியோ அந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா எட்டர்னல் ஃபிளீட்டோட ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அதோட கண்ட்ரோல் வந்துட்டு எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அதுகிட்ட இருக்கிற சில ஷிப்பை பயன்படுத்தி அந்த எட்டர்னல் ஃபிளாக்ஷிப் வந்துட்டு மொத்தமா தாக்கறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்குது. எதுக்காக அப்படின்னா அர்க்கானையும் அவுட்லாண்டரையும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கறக்காக. ஏஐ வந்துட்டு தன்னை காப்பாத்திருக்காக வந்துட்டு இதை பண்ணுது. பட் என்னதான் இன்னொரு பக்கம் வந்துட்டு அதை பொருட்படுத்தாம சண்டை போட்டாலும் அர்க்கான் வந்துட்டு அவுட்லாண்டரை விட கை ஓங்கி தாங்க இருக்கு. சோ அப்படி ஓங்குறதுனால வந்துட்டு அவுட்லாண்டர் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து பின்வாங்கிடலாம் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அந்த ஒரு சமயத்துல கரெக்டா சென்யா வரது மட்டும் இல்லாம அர்க்கானோட இடது பக்கத்தை பிடிச்சி இழுக்க அர்க்கானோட இடது கை வந்துட்டு மொத்தமா செதஞ்சிருது. அவரோட அந்த சைபர்நெட்டிக் ஆர்ம் தான். இன்னொரு பக்கம் அவுட்லாண்டர் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு தான். சோ ஒரு பக்கம் இந்த ரெண்டு பக்கமே இப்படி ஆகிட்டு இருக்க பட்சத்துக்கு கரெக்டா வெயிலின் அந்த இடத்துல வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த சமயத்துல வந்துட்டு அம்மா என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்திருக்கேன்னு சொல்ல, வெயிலின் வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல அம்மாவை தாக்கறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்றாங்க. அந்த ஒரு சமயத்துல அர்க்கான் வந்துட்டு ஃபோர்ஸ் புஷ் பண்ணி தள்ளி விடுறது மட்டும் இல்லாம சென்யாவை காப்பாத்திடுறாங்க. இதனால வெயிலினுக்கு கடுப்பாயிருது, எங்க அம்மாவை கொல்லும்
அப்படிங்கிற வெறியில வந்து என்னை வந்துட்டு ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்துட்டு கோவத்தோட வந்துட்டு ஜக்குலுக்கே அவங்க திரும்ப வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சென்யா வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாத அர்க்கானை வந்துட்டு தூக்குறது மட்டும் இல்லாம அவனோட பர்சனல் ஷட்டில் அவரை ஏத்திக்கிட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு எப்படி குழந்தை கொள்றதுக்கான மனசு வரும் சொல்லுங்க. அதனால அவனை எப்படியாவது ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜக்குலுக்கு திரும்பி வந்தவங்க யாரும் நம்ம வெயிலின் நேரடியா ஸ்கார்பியோ கூட சேர்றது மட்டும் இல்லாம அவங்க அந்த இட்டர்னல் த்ரோனை வந்துட்டு உரிமை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு முதல் பேரரசி ஆகுறாங்க அந்த ஒரு இடத்துக்கே. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மேலேயே அவங்க ஒரு பவுண்டி போடுறாங்க. ஏன்னா இன்னுமே சில நைட்ஸ் வந்துட்டு உண்மையா தாங்க இருக்காங்க நம்ம புது எம்ப்ரஸ்க்கு. ஆனா சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க அவன் மேல. அதே சமயம் சில பேர் வந்துட்டு நம்ம இந்த ஆர்டர் ஏன் வந்துட்டு கலைக்க கூடாது ஆர் அதை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுமே இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த குரூப் வந்துட்டு சென்யாவை ரீச் பண்றது மட்டும் இல்லாம யாரு அங்கிருந்து விலகி போலாம்னு நினைக்கிற குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சென்யாவை வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அதுதான் அவுட் மேண்டல் அப்படிங்கிற ஒரு இடம். அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அர்க்கான் ஹீல் ஆகிறதுக்கு சில சப்ளைஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. சோ வயலனுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சது. ஓ சில பேர் உண்மையா இருந்தாலும் சில பேர் இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் வயலனுக்கு தெரிய வரது மட்டும் இல்லாம அவனை பின்தொடர்ந்து போயிட்டு அந்த நைட்ஸ் எல்லாத்தையுமே கொல்றது மட்டும் இல்லாம கடைசியா சென்யாவுமே அந்த இடத்துல கரெக்டா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு எகைன் சண்டை, அம்மாக்கும் பொண்ணுக்கும் எகைன் சண்டை வருது. அந்த ஒரு சண்டையில வந்துட்டு ரைடோனியம் வந்துட்டு அவங்க பிளாஸ்ட் பண்ற ஒரு நிலைமை வந்துருதுங்க. ஆனா இந்த ஒரு சமயத்துல சென்யானால வந்துட்டு ஈஸியாவே தப்பிக்க முடிஞ்சிருது. அப்படி தப்பிக்கும் போது அன்கான்சியஸா இருக்கிற நம்ம அர்க்கானோட உடலையுமே எடுத்துட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரடியா வாசுக்கு போயிடுறாங்க. யாரு நம்ம சென்யா. அது ஒரு பிளானட் தான். கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு இடத்துலயாவது சிதைந்து போனோட உடல் தன் மகனோட உடலும் அதே சமயம் ஆன்மாவும் வந்துட்டு கண்டிப்பா ஹீல் ஆகும்னு சொல்லி நம்பிதான் வந்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா அவங்க கூட இருக்கிற வெறுப்பு வந்துட்டு என்னால போக்க முடியும்னு நம்புறாங்க. இருந்தாலுமே வெயிலின் வந்துட்டு அவங்களை பின்தொடர்ந்து வரது மட்டும் இல்லாம வாஸ் மேலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வேஷன் வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க குடும்பத்துல யாருமே மிச்சம் இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இதை அவங்க பண்றாங்க. இந்த ஒரு சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவுட்லேண்டரை கான்டாக்ட் பண்ற ஒரு நிலைமை நம்ம சென்யாக்கு வருது. ஒரு பக்கம் அவங்க எல்லாருமே உதவி வந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம சென்யா என்ன பண்றாங்க அப்படின்னா பையனை கூட்டிக்கிட்டு ஷ்ரைன் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. சோ அந்த இடத்துல தான் வந்துட்டு வாஸோட மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அன்கான்சியஸா இருக்கிற அர்க்கானை வந்துட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் வந்துட்டு இவன் ஹீல் ஆகும்போது ஜக்குலியன் ஃபோர்சஸ் வந்துட்டு கண்டிப்பா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக இன்னொரு பக்கம் அவங்க வந்துட்டு ஹோல்ட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை வந்துட்டு அந்த அலையன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. யாரு நம்ம அவுட்லேண்டரோட அலையன்ஸ் குரூப் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த வாஸோட அந்த ஹீலிங் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிருச்சு. இருந்தாலுமே வந்துட்டு என்னோட சக்தி மொத்தத்தையும் எடுத்து என் பையனை கொடுங்க, அப்போவாது அவனோட சக்தி வந்துட்டு மேலோங்கும், அவன் வந்துட்டு இதுக்கப்புறம் பாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் தாயோட சக்தி வந்துட்டு மகனுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம சென்யா வந்துட்டு இதனால கோமாக்கு போயிடுறாங்க. அர்க்கான் வந்துட்டு எழுந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே குழப்பம் அடைஞ்சாரு. குழப்பம் அடைறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு முதல்ல பாக்குறது என்ன அப்படின்னா தான் தாயோட உயிர் இல்லாத உடலை தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் ஓடிடுறாரு. ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நினைச்சு. ஆனா அங்கிருந்து அவங்க தப்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அலையன்ஸோட கமாண்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு அர்க்கானை பிடிக்கிறது மட்டும் இல்லாம ஆனா அர்க்கான் கிட்ட இப்ப வந்துட்டு ஒரே ஒரு கை மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு, இன்னொரு கை வேலை செய்யாதுல்ல. அதை வச்சு எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிறாரு ஒரு ஷட்டில் எடுத்துக்கிட்டு. ஷட்டில் எடுத்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்ணவருக்கு கிட்டத்தட்ட இப்போதைக்கு எப்படி இருக்காரு அப்படின்னா மைண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிருச்சு. அவரோட கையுமே இப்போ வந்துட்டு அவர் சரி பண்ணிக்கிறாரு ஒரு புது சைபர்நெட்டிக் ஆர்ம் வச்சு. அதுக்கப்புறம் சில ஜக்குலியன் லாயலிஸ்ட் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு எகைன் அந்த இட்டர்னல் த்ரோன் வந்துட்டு எனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. இந்த ஒரு கேப்ல அலையன்ஸோட இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அர்க்கான் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடுறாங்க. ஆனா அவனை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவனோட ட்ரையல் ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலும் போதும் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அது வந்துட்டு முடியாத மாதிரி இருக்குங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவரோட மாஸ்க் ஒன்று இருந்துச்சுல, பாதி மூஞ்சி வந்துட்டு மறைச்சிருந்தாருல, அது வந்துட்டு மொத்தமா அந்த மாஸ்கே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாரு. இன்னொரு பக்கம் வயலின் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் ஒன்னு கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க வந்துட்டு பேரரசி ஆனதுனால. சோ ஆர்க்கான் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இதுதான் வந்துட்டு சரியான நேரம் அவளை வந்துட்டு எதிர்கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ நிறைய மிசைல்ஸ் வந்துட்டு பேலஸ் ஆஃப் எட்டர்னல் டிராகன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு லான்ச் பண்ணிடுறாரு. சோ இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய குழப்பமே அந்த இடத்துல நடக்குது. அந்த குழப்பத்துல குழப்பமா வந்துட்டு இன்னொரு பக்கம் இதை பயன்படுத்தி அலையன்ஸோட கமாண்டர் இருக்காருல்ல அவருமே இந்த இடத்துல வந்துடுறாருங்க. ஏன்னா அவருக்குமே வந்துட்டு வயலின் வந்துட்டு தாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. சோ இந்த ஒரு சமயத்துல அர்க்கான் வந்துட்டு ஒரு பேலஸ்க்குள்ள ஒரு பால்கனில தான் வயலினை பாக்குறது மட்டும் இல்லாம வயலினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு கோவத்துல இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த சமயத்துல வந்துட்டு அலையன்ஸ் கமாண்டர் அதுக்கப்புறம் நிறைய பேர் வரதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா வயலின் அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்பீடர் பைக்ல தப்பிச்சிடுறாங்க. ஆனா கமாண்டர் வந்துட்டு வயலினுக்காக தான் வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிறது அர்க்கானை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர சர்ப்ரைஸ். அமைதியா வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவன் கடந்த காலத்துல நிறைய தப்பு பண்ணிருக்கான்ல, அதனால அதை எப்படி அவனை மன்னிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல தீரன் ஷான் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவனை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அர்க்கான் வந்துட்டு இங்க பாருங்க அமைதியா போய்க்கலாம், நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து மொத்தமா இவங்க எல்லாத்தையுமே தாக்க வந்த எதிரிகள் கூட எல்லாம் சண்டை போட்டு வராங்க. அதுக்கப்புறம் அர்க்கானுக்கு வந்து ஒரு டவுட், ஒருவேளை வந்துட்டு நம்ம அப்பா தான் அவனை வந்துட்டு இவனை கண்ட்ரோல் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரு அந்த கமாண்டர். அந்த சமயத்துல வல்கோரினோட அந்த ஆன்மா வெளியில வரது மட்டும் இல்லாம நம்ம அர்க்கானை பார்த்து நீ ரொம்பவே பலவீனமா இருக்க அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அர்க்கான் அந்த இடத்துல இங்க பாரு இனிமேல் நான் உன்னோட மகன் கிடையாது, ஆனா நீ அனுப்பிச்ச கமாண்டர் வந்துட்டு இந்த ஒரு அரியணைக்கு ஏத்தவன் தான், அதனால அவன் கூட நான் சேர்ந்துக்கிட்டு வயலின்
எடுத்து சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். சோ அதை வந்துட்டு ஒரு பிராட்காஸ்ட் மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பார்த்த வைலினுக்கு செம்ம காண்டு, என்னடா நம்ம என்ன நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேலஸையும் சிதைச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா அந்த ஒரு சமயத்துல வந்துட்டு அர்கான் எப்படியோ தப்பிச்சிடறாருங்க. யாரோட உதவி மூலியமா? லேனா பெனிகோ மூலியமா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஓடிசன்ல இருக்கிற அவங்களோட அந்த அலையன்ஸோட பேஸுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது அர்கான் வந்துட்டு எல்லாருமே ஒரு எதிரியா தான் பாக்குறாங்க. ஏன்னா அவனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. சோ அவனாலதான் சில பேர் இவனோட டீம்ல இருந்து போய் நேரடியா அலையன்ஸ் கூடயே சேர்ந்திருப்பாங்க. ஆனா அந்த கமாண்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க பாருங்க, அவன் முன்னாடி வந்துட்டு ஒரு எம்பரரா இருந்து நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ வந்துட்டு அவன் நம்ம கூட ஒரு நல்லவனா தான் இருக்க போறான் அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம, இவன் நம்ம கூட இருக்கனால நம்மளுக்கு இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வயலினுக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிரும், நம்மள எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எல்லாமே சொல்றாரு. சோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு நத்திமா, அதாவது அந்த இடத்துல நம்ம வயலின் வந்துட்டு சிறப்பிடிச்சு வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல கெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க யாரு, நம்ம அர்கான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் அந்த இடத்துக்கு வர அலையன்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு லொகேஷன் வந்துட்டு அவர் கொடுத்துறாரு. அவ கண்டிப்பா அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பிளானட்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை, அங்க இருக்கிற ஃபோர்ஸ் வந்துட்டு நம்மள கரப்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சொல்லி தான் அனுப்புவாரு. ஒருவேளை நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு என்னோட பழைய வழிமுறைகள்ல நான் எப்படி இருந்தனோ அப்படி கூட என்ன நடத்துறதுக்காக அது வழிவகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதனால அவருக்கு பதிலா கமாண்டர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா நத்திமாக்கு போவாரு. கூட வந்துட்டு லேனா பெனிகாவும் தெரான்ஷானையும் கூட்டிக்கிட்டு தான் போவாரு. ஆனா அந்த இடத்துல போயிட்டு ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்கறனால அவங்களோட பாண்ட், யாரு வெயிலினோட பாண்ட் வந்துட்டு உடைக்க முடியாதனால சென்யாவை வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பயத்துல எழுப்பிடுதுங்க கோமால இருந்து, யாரும் அவங்க அம்மாவை. சோ யாருமே கட்டுப்படுத்த முடியாம இருக்கறனால வந்துட்டு வெயிலின் என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு ஓடிசன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்துட்டு அமல்படுத்திடுறாங்க. என்ன மொத்த அலைன்ஸை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரை எதிர்த்த எல்லா ஃபேமிலியும் அழிச்சிடலாம் சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த ஒரு சண்டை வந்துட்டு பயங்கரமா நடக்குதுங்க. உண்மையாலுமே கிரேவ் ஸ்டோனுக்கும் ஜக்குலின் ஃபோர்சஸ் எல்லாருமே சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறாங்க. சோ இப்போ எந்திரிச்சு அம்மாவும் பையனும் சேர்ந்து வந்துட்டு நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ண சொல்லி சண்டை போட எல்லாருமே வெயிலின் எதிர்த்து சண்டை போடுறாங்க. இந்த ஒரு சமயத்துல வந்துட்டு வெயிலின் வந்துட்டு அவ பிடிச்சிருக்கிற ஹாஸ்டேஜ் எல்லாத்தையுமே கொல்றது மட்டும் இல்லாம ஒரு ஃபோர்ஸ் ஸ்டாமே வந்துட்டு உருவாக்கிடுறாங்க. இதனால வந்துட்டு கமாண்டருக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. வேற வழி இல்லாம அவளை வந்துட்டு அடிச்சிடறாரு. சோ இதனால வந்துட்டு வெயிலின் வந்துட்டு சாகர தருவாய்க்கு போயிருது. சென்யாக்கும் அர்கானுக்கு வந்துட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் ஆனா அவளை கொன்னா மட்டும்தான் இந்த போர் முடியும் அப்படிங்கறனால வேற வழி இல்லாம அதை ஏத்துக்கிறாங்க. சோ ஒரு பக்கம் அவ இறந்ததுனால அந்த ஒரு இட்டர்னல் த்ரோன் வந்துட்டு காலி ஆயிருது. அதாவது இட்டர்னலோட அந்த அரியணை காலி ஆயிருது. இருந்தாலும் சில படைகள் வந்துட்டு எதிர்த்து சண்டை போட்டுருக்கு. அவங்க எல்லாத்தையுமே சண்டை போட்டு முடிச்சுக்கிட்டு கடைசியா அர்கான் வந்துட்டு அந்த அரியணை முன்னாடி போய் நிக்கும் போது அதை பார்க்கும்போது அவருக்கு தோணுது என்ன அப்படின்னா, இந்த ஒரு அரியணை தான் வந்துட்டு பல பேர் வந்துட்டு கொன்னுச்சு, அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த கைகள் ஒரு காலத்துல இந்த மாதிரி லட்சம் பேரை வந்துட்டு லட்சத்தையும் தாண்டி கோடிக்கணக்கான பேரை கொன்னு அந்த ரத்தத்தால ஊறி போன இந்த கைகள்னாலதான் இந்த குடும்பமே வந்துட்டு துடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இது இப்ப அதை வந்துட்டு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு வெக்க கேடா இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்றாரு. ஆனா இந்த ஒரு சமயத்தை வந்துட்டு இல்ல பரவாயில்லடா, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புது மனுஷனா இருப்பேன்னு சொல்லி நம்பர் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாலுமே இல்ல வேணாம்னு சொல்லிட்டு அந்த கமாண்டரை வந்துட்டு இந்த த்ரோனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்ஸ் வந்து கமாண்டர் வந்துட்டு அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வெல்கோரியன் வந்துட்டு அவரோட உண்மையான நோக்கத்தை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, அந்த கமாண்டரை வந்துட்டு போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம என்னோட உடலை நீ எப்படா வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம அது ஒரு ஆள் மனசுல இருந்து இதை பண்றாரு. இருந்தாலும் அந்த கமாண்டர் வந்து திரும்ப சண்டை போடுறாரு. எப்படி அப்படின்னா டிராமாத்தோட ஹோலோகிரானை கண்டுபிடிக்கிறது மூலமா. ஏன்னா அதுல வந்துட்டு வெல்கோரியனை எப்படி கொல்றது அப்படிங்கறதுக்கான ஒரு வழிமுறை அதுல இருக்கு அப்படிங்கறதுனாலங்க. சோ ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துட்டு இருக்க அந்த த்ரோன் ரூம் குள்ளார வந்துட்டு நிறைய ஸ்கை ட்ரூப்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதை வந்துட்டு அம்மாவும் பையனும் பாத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆள் மனசுல அந்த ஹாலோகிரானை வந்துட்டு கமாண்டர் தேடிட்டு இருந்தாலும் சென்யா வந்துட்டு அர்கான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசிக்கல் ஹாலோகிரானை வந்துட்டு நீ பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம நீ அவுட்லாண்டர் கூட சேர்ந்து உங்க அப்பா கூட சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ஹாலோகிரான் கூட வந்துட்டு மெடிடேட் பண்றது மூலமா அர்கான் வந்துட்டு அவரோட கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு எமர்ஜ் பண்றது மட்டும் இல்லாம அதை கமாண்டரோட மைண்டுக்குள்ள கொண்டு போயிடுறாரு. அந்த கமாண்டருமே கிட்டத்தட்ட நம்ம அவுட்லாண்டர் தாங்க. சரிங்களா, அந்த இடத்துல நடுவில் மென்ஷன் பண்ண மாதிரி நினைக்கிறேன். சோ வந்துட்டு நம்ம அவுட்லாண்டர் தான் கமாண்டரா மாறி இருப்பாரு. அது ஒரு பொசிஷன் தானே. சரி விடுங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான், அதாவது கமாண்டரோட மைண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அர்கானுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம சகோதரி வந்துட்டு இறந்திருந்தாலும் அவளோட ஒரு சின்ன ஒரு பாண்ட் வந்துட்டு வெல்கோரியன் கூட வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும், அதாவது லைஃபோட எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்னதா கனெக்ட் ஆயிருக்கு மட்டும் இல்லாம அந்த வெல்கோரியன் வந்து அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறதுமே தெரிய வரும். சோ அதனால வந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால கமாண்டர் என்ன பண்ண அப்படின்னா டிராமாத்தோட ஹாலோகிரானை பயன்படுத்தி வயலின் வந்துட்டு அதுல இருந்து ஃப்ரீ பண்ணிடுறாரு. அதாவது வயலின் வந்துட்டு வெல்கோரியனோட அந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து அந்த லைஃப் எசன்ஸ் வந்துட்டு விடுவிச்சிடுறாரு. விடுவிக்கிறது மட்டும் இல்லாம அவளோட மைண்ட மொத்தமா மாத்தி இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த ஒரு மைண்ட் ஸ்பேஸுக்குள்ளார வெல்கோரியன் எடுத்து சண்டை போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுங்க. இந்த ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வெல்கோரியன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஹாலோகிரானை வந்துட்டு அழிச்சிடுறாரு. ஏன்னா எதுவுமே அவரை தடுத்து நிறுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அதுக்கப்புறம் அவரோட ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நேரடியா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு சமயத்துல வயலின் கூட வந்துட்டு இணைஞ்சிருது. ஆனா இந்த ஒரு இடத்துல வந்துட்டு கமாண்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்பவுமே பயன்படுத்துற ஒரு வார்த்தை நீல் பிஃபோர் த டிராகன் ஆஃப் ஜக்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்துறாரு. சோ இதை பயன்படுத்தும் மூலமா வந்துட்டு அவரோட சக்தியவே வந்துட்டு அவருக்கு எதிராக பயன்படுத்துற மாதிரி ஆகிருது. சோ ஒரு பக்கம் என்னதான் ஓவர் பவர் ஆனாலும் அவர் வந்துட்டு வீக்காவும் ஆகுறாரு. இதனால வெல்கோரியன் வந்துட்டு என்ன பண்றான்னு தெரியாம இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவர்
என்னத்தை பாக்குறாரு அப்படின்னா சென்யா இருக்காங்களா அவரோட மனைவி அவங்க வந்துட்டு அவங்க குழந்தைங்களோட சேர்றத வந்துட்டு பாக்குறாரு கமாண்டரோட மைண்ட் மூலியமா. இது எல்லாமே மைண்டுக்குள்ள ஃபோர்ஸ் மூலியமா நடக்குதுங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் படம் எடுத்தா எப்படி இருக்கும்? இப்ப எல்லாருமே குடும்பத்தோட சேர்ந்து எழுத்து சண்டை போட இதனால வந்துட்டு அந்த இம்மோர்டல் எம்பரரோட கடைசி வார்த்தையும் மொமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அழிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். சோ அழிச்சது மூலமா வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அர்கானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா இருந்தாரு அப்படிங்கிற பிரசன்ஸே உணர முடியாம போகுது. சோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மைண்ட்ல வச்சு அவர் போட்டு தள்ள பிசிக்கல் வேர்ல்ட்லயும் வந்துட்டு யாருனாலுமே அவங்க அப்பா உணர முடியல. சோ மொத்தமா அவர் அழைச்சிட்டாரு அப்படின்னு புரியறது மட்டும் இல்லாம இனி எல்லாரும் நம்ம ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. பட் இருந்தாலும் பிசிக்கல் வேர்ல்ட்ல அவனை வந்துட்டு உணர முடியல. ஏதோ ஒரு சமயத்துல ஒருவேளை அவன் திரும்பி வந்தானா என்ன பண்றது, ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வருது. அதனால நம்ம எல்லாருமே ஒன்னாவே இருப்போம், அவன் திரும்பி வந்தா எழுத்து நிக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா இதுக்கப்புறம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு வரும். என்ன அப்படின்னா சத்தியலிஷன் அப்படிங்கிறவங்கள பார்த்திருப்போம் ரேவனோட கதை பார்க்கும்போது. அவங்களே அவனோட ஃபாலோவர்ஸையும் வந்துட்டு வெல்கோரியனோட கடைசி ஆயுதம் வந்துட்டு ஒரு நோய் வடிவத்துல தாக்குன மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த ஸ்கர்ஜும் கீரா கார்சன் வந்துட்டு நம்ம அர்கான் கிட்டி சென்யா கிட்டி சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சத்தியலிஷனோட ஹைவ் மைண்டுக்குள்ள போய் மன ரீதியா வந்துட்டு அதாவது மைண்டுக்குள்ள அப்ப இன்னுமே அவன் உயிரோட தான் இருக்கான் வெல்கோரியன், அவனை வந்துட்டு எப்படியோ அழிக்கணும் அப்படிங்கறக்காக சத்தியலிஷனோட மைண்டுக்குள்ள போயிட்டு கனெக்ட் ஆகி ஒரு ஹைவ் மைண்ட் மாதிரி அவங்களோட பயன்படுத்தி எல்லாருமே உள்ள போறாங்க. அப்படி போறதன் மூலமா வந்துட்டு அவங்க நிறைய பேரை கடந்து வருவாங்க. யாரு அப்படின்னா தெக்சன், வைலின், அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே கடந்து வர யாரு அர்கானும் சென்யாவும். இன்னொரு பக்கம் கீரா வந்துட்டு கமாண்டரோட சேர்ந்து வந்துட்டு யார் கூட சேருவாங்க அப்படின்னா டார்த்மார் கூட ரேவன் கூட சேருவாங்க. சோ ஸ்பிரிச்சுவலா வந்துட்டு இவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிற மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளார வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த ஹைவ் மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த மைண்டுக்குள்ளார மைண்ட் ஸ்பேஸ் வாட் எவர் எப்படின்னா சொல்லிக்கலாம் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சு வெல்கோரியனோட மத்த ஃபார்ம்ஸ் டெனிப்ரேவா விஷயட்டா எந்த ஒரு ஃபார்ம்ல இருந்தாலும் எல்லா ஃபார்ம்லயுமே வந்துட்டு அவர் வந்துட்டு மொத்தமா அழிக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு யாரெல்லாம் டெனிப்ரே மூலமா அழிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து மொத்தமா அவர் திரும்ப வரவே முடியாத அளவுக்கு ஒரு முடிவை கொடுத்துறாங்க. இந்த ஒரு எண்டிங் வந்துட்டு நீங்க ரேவனோட கதையிலுமே பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய பேர் குரூப்பா இருந்து டெனிப்ரே, விஷியேட் ஆர் வெல்கோரியன் இந்த மாதிரி எந்த பேர்கள் அழிக்கப்பட்டாலுமே அது எல்லாமே நம்ம வெல்கோரியனோட அதர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவரை கொல்றது வந்து நம்ம பார்த்திருப்போம். மறக்காம அந்த கதையை செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துல ஒருத்தங்களா தான் இவங்களுமே மைண்டுக்குள்ள இருந்து கொலை பண்றாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல உண்மை. சோ மொத்தமா போட்டு தள்ளிட்டு அவர் திரும்ப வர முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு டாஸ்க் ஃபோர்ஸ் நோவா கூட அலையன்ஸ் வந்துட்டு சேர்றது மட்டும் இல்லாம யாரு நம்ம அர்கானோட அலையன்ஸ் எல்லாருமே சேர்றது மட்டும் இல்லாம எதுக்காக அப்படின்னா ரிபப்ளிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சேர்றாங்க. அதுவும் தேர்ட் கெலாக்டிக் வாருக்காக சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஒரு சமயத்துல சானாரே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு வாஸ் மிஸ்டிக்ஸ்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ நிறைய பேர் வந்துட்டு நம்ம அர்கானை ஹீல் பண்ணாங்களா அவங்கள ஒருத்தங்க தான் இல்ல அவங்கள மாதிரி ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு நம்ம அர்கானை வந்துட்டு நேரடியா உளவு பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. எங்க அப்படின்னா ஜக்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளானட்டுக்கு. அதுவும் எதுக்கான வேலை அப்படின்னா டார்த் நல்ல பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படிங்கறதுக்காக ஜக்கூலுங்கிற பிளானட்டுக்கு முன்னாடி ஒரு பேரரசா இருந்தவர் தான் நம்ம அர்கான். இப்ப அவர் அரசர் இல்லதான், ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளானட்டுக்கு அவர் வந்துட்டு அனுப்புறாங்க. அவர் எதிர்க்கிறதுக்காக அங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அந்த இடத்துல அனுப்புறாங்க. அப்பவே தெரியல அவரோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி அதோட இவரோட கதை வந்துட்டு முடியுது. சோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருவேளை வந்துட்டு அவரோட சாய்ஸ் வந்து அம்மா கூட சேராம வேற ஏதாவது பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் வந்துட்டு கொல்ற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இருக்க அவரோட கதை இப்படிதான் முடியும். இதனாலதான் வந்துட்டு எப்பவுமே அவர் சொல்லுவாரு the destiny is a lie அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவாரு. சோ இதுதான் இப்போதைக்கு அந்த கேம்ல இருக்கிற ஒரு கதை. சோ இவரை பத்தி வந்துட்டு பெருசா சொல்லப்படல. இதுவே வந்துட்டு ரொம்ப பெருசா தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சோ ஃபர்தரா வந்துட்டு இவரை பத்தி என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது தெரியல. பட் ஆனா அவர் எதிர்க்கிறதுக்கு அங்க படம் இருக்குன்னு தெரிஞ்சும் தைரியமா அவர் போறாரு அப்படின்னா அதுதான்டா அர்கான் அப்படிங்கிற மாதிரி அவரோட கதை முடிஞ்சிச்சு. மேலும் ஒரு புது வீடியோல பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சோனஸ். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேரட்ல உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.